வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரெசல்மனியா 40ல் நம்ம ட்ரீம் மேட்சான பிராக் லெஸ்னர் விசஸ் குந்தர் மேட்ச் நடக்கும். அதுக்கப்புறம் செத் ரோலன்ஸ் விசஸ் சிஎம் பங்க் மேட்ச் நடக்கும். அதுக்கப்புறம் ரோமன் ரெய்ன்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடக்கும் அப்படின்னு நம்ம பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணோம் ரெசல்மனியா 40ல். ஆனால் அந்த மேட்சஸ் இப்போ எதுவுமே நடக்காது அப்படின்னு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு. அது என்ன நியூஸ் தெரிய வந்திருக்குன்னா, இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராவில் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடி 2024 ராயல் ரம்போ வின்னரான நம்மளுடைய கோடி வந்தார். அதாவது அவரோட செலிப்ரேஷனை இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராவில் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணுறப்பயே நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான செத் ரோலன்ஸ் வந்தார். செத் ரோலன்ஸ் நம்மளுடைய கோடியை வெல்கம் பண்ணுறார். வெல்கம் பண்ணி, நீ 2023 ராயல் ரம்பிளையும் வின் பண்ண, இப்போ 2024 ராயல் ரம்பிளையும் வின் பண்ணிட்ட. அதாவது 2 வருஷம் தொடர்ந்து நீ ராயல் ரம்பிளை வின் பண்ணியிருக்க. ஏன்னா 2023 ராயல் ரம்பை வின் பண்ணி நீ ரோமன் ரெய்ன்ஸை சேலஞ்ச் பண்ண. அதாவது யூனிவர்சல் சாம்பியனுக்காக நீ சேலஞ்ச் பண்ண. ஏன்னா அப்போ டபிள்யூல ஒரே ஒரு சாம்பியன் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நீ ரோமன் ரெய்ன்ஸை நீ சேலஞ்ச் பண்ண. ஆனால் இப்போ 2024 2 சாம்பியன் இருக்குது. ஒன்று ரோமன் ரெய்ன்ஸில் இருக்க அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன். அந்த சாம்பியனை வச்சுருக்க ரோமன் ரெய்ன்ஸு பாதி நாட்கள் டபிள்யூக்கே வர்றதில்ல. அதனால நீ அவனை சேலஞ்ச் பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு, அதாவது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நம்மளுடைய செத் ரோலன்ஸ் சொல்கிறாரு. ஏன்னா என்கிட்ட இருக்க வேர்ல்டு சாம்பியன், இது ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன். நான் எல்லா வாரமும் என்னோட டைட்டிலை நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். இந்த டைட்டில் மக்களால் உருவாக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டில். இதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நீ எனக்கு கொடுக்கலாம், அதாவது இந்த டைட்டிலுக்கு நீ கொடுக்கலாம், நீ என்னையே நீ சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செத் ரோலன்ஸ் சொல்கிறாரு. அது இல்லாமல் உங்களோட அப்பாவோட ரெக்கார்டை நீ, அதாவது உங்கள் அப்பாவோட கனவை நீ நினைவாக்கணும்னா, அதாவது என்கிட்ட இருக்க வேர்ல்டு சாம்பியனுக்கு தான் நீ என்னை சேலஞ்ச் பண்ணி இதை வின் பண்ணுமே தவிர, நீ ரோமன் ரெய்ன்ஸ்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா உங்கள் அப்பாவோட கனவுனா வேர்ல்டு சாம்பியனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரே கனவு தான். ஏன்னா அது என்கிட்ட இருக்குது. அந்த கனவை நினைவாகும்னா நீ என்ன சேலஞ்ச் பண்ணி என்ன வின் பண்ணு அப்படின்னு நம்மளுடைய செத் ரோலன்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ரோமன் ரெய்ன்ஸை நீ சேலஞ்ச் பண்ணனா, ரோமன் ரெய்ன்ஸை நீ சேலஞ்ச் பண்ணுறது வேஸ்ட்டு. அதாவது ரோமன் ரெய்ன்ஸ் ஹல்க்னோவோட ரெக்கார்டை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுல அவன் போய்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனை நீ சேலஞ்ச் பண்ணுறங்கிறது சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா நீயே யோசிச்சு பார்த்துக்க. அதாவது உன்னோட பழி வாங்கணும், ரோமன் ரெய்ன்ஸை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு பெருசா, இல்லை உங்கள் அப்பாவோட கனவை நினைவாக்குறது பெருசா அப்படின்னு நீயே டிசைட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செத் ரோலன்ஸ் சொல்லிட்டார். உடனே நம்மளுடைய செத் ரோலன்ஸ் என்ன சொல்கிறாரு, அதாவது கோடி என்ன சொல்கிறாரு, நீ என்னை சிந்திக்க வச்சுட்ட செத் ரோலன்ஸு, எனக்கு கொஞ்சம் நீ டைம் கொடு, நான் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கோடி சொல்லிட்டாரு. அதாவது நேற்றுக்கு போட்டு நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், அதாவது ரோமன் ரெய்ன்ஸை ரெசல்மனியா 40ல் கூட டபிள்யூ தோற்க வைக்கிற ஐடியாவிலே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய டபிள்யூ அதாவது ஹல்க்னோவோட ரெக்கார்டை உடைக்கிற விதமாக நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸை நீண்ட நாள் சாம்பியன் ஆக்கணும், அதாவது வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஒரு முதல் அத்தியாயத்தை இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராவில் அந்த செக்மெண்ட்டுக்கான ஒரு முதல் அத்தியாயத்தை நம்மளுடைய டபிள்யூ ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஏன்னா நம்மளுடைய செத் ரோலன்ஸ் சொன்ன ஒரே வார்த்தை, அதாவது திரும்பி நான் சொல்கிறேன், அதாவது கோடி, நீ உங்கள் அப்பாவோட கனவை நினைவாக்கும்னா என்னோட டைட்டில் பின்னாடி வா, என்ன சேலஞ்ச் பண்ணி ரெசல்மனியா 40ல் என்ன பீட் பண்ணி நியூ சாம்பியனாக ஆகு அப்படின்னு நம்மளுடைய செத் ரோலன்ஸ் சொன்னார். இதே இல்லை நான் ரோமன் ரெய்ன்ஸை நான் பழி வாங்கணும் அப்படின்னா நீ தாராளமாக ரோமன் ரெய்ன்ஸ் டைட்டில் பக்கம் நீ போகலாம். ஏன்னா அநேகமாக ரெசல்மனியா 40ல் கூட நம்மளுடைய செத் ரோலன்ஸ் விசஸ் கோடிக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் தான் ரெசல்மனியா 40ல் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கோடி கூட நம்மளுடைய செத் ரோலன்ஸை தான் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கான ஒரு ஃபுல் ரீசனையும் நம்மளுடைய செத் ரோலன்ஸ் கோடிக்கிட்ட சொல்லிட்டார். அநேகமாக நம்மளுடைய கோடி செத் ரோலன்ஸை தான் அநேகமாக சேலஞ்ச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவிலேயே நம்மளுடைய சிஎம் பங்க்கும் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணார். அதாவது ராயல் ரம்பிளில் எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, அதாவது இந்த இன்ஜுரியை க்யூர் ஆகிறதுக்கு எப்படியும் 2லேருந்து 3 மாதம் ஆகும். அதனால நான் இந்த வருஷத்தோட ரெசல்மனியா 40 கூட நான் மிஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிஎம் பங்க் சொல்கிறாரு. அதாவது உடனே நம்மளுடைய கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கின்டையர் வரார். ட்ரூ மேக்கின்டையர் சொல்கிறார், அதாவது நீ டபிள்யூக்கு வந்தது எனக்கு பிடிக்கல,
அதாவது உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்னோட இடத்த நீ நிரப்பிட அதாவது என்னோட இடத்த புடுங்கிக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி நம்முடைய ட்ரூ மேக்கினர் சொல்றாரு. உடனே நம்முடைய ட்ரூ மேக்கினர் நம்முடைய சிஎம் பங்க பார்த்து சொல்றாரு. அதாவது உன்னோட இடத்துல அதாவது ரெசல்மேனியா 40ல சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ரோலன்ஸ் மேட்ச்ல நான் ஆட் ஆக போறேன். அதாவது எலிமினேஷன் சேம்பர்ல கூட நான் வின் பண்ணி அந்த அதாவது எலிமினேஷன் சேம்பர்ல நான் வின் பண்ணி ரெசல்மேனியா 40ல செத் ரோலன்ஸோட நான் மோத போறேன். உன்னோட கனவு கனவாவே இருக்கட்டும். அந்த வாழ்க்கைய நான் வாழப் போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ட்ரூ ட்ரூ மேக்கினர் சொல்லிட்டாரு. இதனால கூட அநேகமா நம்மளுடைய ரெசல்மேனியா 40க்கு நம்மளுடைய செத் ரோலன்ஸ் அதாவது சிஎம் பங்க் வரப்போறது கிடையாது. அநேகமா சிஎம் பங்க் விசஸ் செத் ரோலன்ஸ் மேட்ச் அநேகமா கேன்சல் ஆவறதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் கூட ரெசல்மேனியா 40ல நடக்காது. ஏன்னா 100க்கு 90% இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் நம்மளோட பீஸ்டன் கார்னல் பிராக் லெஸ்னர் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அதனால தான் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ராயல் ரம்பிளுக்கே வரல. அதாவது ராயல் ரம்பிளுக்கு நடக்கிறதுக்கு அதாவது சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் WWE அந்த பிளானே சேஞ்ச் பண்ணாங்களாம். அதாவது பிராக் லெஸ்னரை வர வைக்காம NXT சூப்பர் ஸ்டாரான பிரான் பிரேக்கரை கூட்டிட்டு வந்து அதாவது பிராக் லெஸ்னரோட இடத்த நிரப்புனாங்க. அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் அதாவது ராயல் ரம்பிளுக்கு வந்து யாரெல்லாம் எலிமினேட் பண்ணுமோ அவங்க எல்லாத்தையுமே அதாவது நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வச்சு எலிமினேட் பண்ண வச்சாங்க. அதனால ரெசல்மேனியா 40ல கூட நம்மளுடைய பிராக் லெஸ்னர் மேல இருக்கிற ஒரு அதாவது அந்த ஒரு விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளியர் ஆகணும். கிளியர் ஆனா தான் நம்மளுடைய WWE நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வர முடியும். அதனால கூட ரெசல்மேனியா 40ல பிராக் லெஸ்னர் விசஸ் கும்தருக்கான ஒரு ட்ரீம் மேட்ச்சு. இந்த மேட்ச்சும் ரெசல்மேனியா 40ல கேன்சல் ஆவறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்ப கும்தர் கூட யார் மோதுவா அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வேணாம். ஏன்னா கும்தர் கூட மோதுறதுக்கு நிறைய ஆப்பனன்ட் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய இப்போ NXT சூப்பரான பிரான் பிரேக்கர் இருக்காரு. அப்புறம் நம்மளுடைய ஜிம்மி ஊசோ இருக்கான். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேமி ஜெயின் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சாட் கேபிள் அப்படின்னு எக்கச்சக்கமான ரெஸ்லர் இருக்காங்க. அநேகமா இந்த ரெஸ்லர்ஸ் கூட நம்மளுடைய கும்தர் கூட ரெசல்மேனியா 40ல மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கும்தர் கூட ரெசல்மேனியா 40ல மோதுற யாருன்னா சாட் கேபிளா தான் இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனான ரோமன் ரெயின்ஸ் கூட யாருடா அப்போ மோதுவா அப்படின்னு கேட்டால் எப்பொழுதும் போல தான் நம்மளுடைய ராக் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மோத போறாரு. நாம எல்லாரும் நினச்ச மாதிரி ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் தான் ரெசல்மேனியா 40ல நடக்க போகுது. ஏன் இதை நான் ரெசல்மேனியா 40ல கன்ஃபார்ம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன்னா எந்தெந்த பிளான்லாம் போட்டு வச்சுருந்தாங்களோ அந்த ரெஸ்லர்ஸ்க்கு எல்லாமே இன்ஜுரி ஆயிடுச்சு. அதாவது சிஎம் பங்க் விசஸ் செத் ரோலன்ஸ் மேட்ச்சு ரெசல்மேனியா 40ல நடக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் சிஎம் பங்குக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால சிஎம் பங்க் ரெசல்மேனியா 40க்கே வரமாட்டார். அதுக்கப்புறம் நம்மளுடைய கோடி ராயல் ரம்பிளை வின் பண்ணிட்டார். வின் பண்ணதுனால நம்மளோட கோடி வந்து ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நம்மளுடைய கோடி ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதாவது செத் ரோலன்ஸை தான் சேலஞ்ச் பண்ண போகிறாராக்கு. ஏன்னா அப்படி தான் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. அதனால அதாவது செத் ரோலன்ஸ் விசஸ் கோடி மேட்ச் தான் ரெசல்மேனியா 40ல நடக்க போகுது. அதே மாதிரி நம்மளுடைய பிராக் லெஸ்னர் விசஸ் கும்தர் மேட்ச் நடக்கும் அப்படின்னோம். ஏன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து இப்போ ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிட்டார். அதனால பிராக் லெஸ்னர் விசஸ் கும்தர் மேட்ச்சும் ரெசல்மேனியா 40ல நடக்க போகிறதில்ல. அதுக்காக கும்தருக்கான ஒரு நியூ ஆப்போனண்ட்டை WWE தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்டோரி லைன்லையுமே இன்வால்வ் ஆகாமல் ஒரே லைனில் போயிட்டு இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய ராக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான். ஏன்னா இவங்க மேட்ச் ரெசல்மேனியா 40ல கன்ஃபார்ம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம நடக்குதா நடக்காதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் ரெசல்மேனியா 40 வரைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.